பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் இந்த வருட ஓட்டம். கர்த்தருக்குள் ஓடுகிற நாம் ஓட வேண்டிய விதமாக ஓடணும், ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடணும் என்கிறதை நம்ம நேற்றிலிருந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் வேதனையோடு சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 2வது அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 2:23. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். எப்படி? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி? தாறுமாறாக ஓடுறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட வேண்டிய விதமாக ஓடுறதில்ல, தாறுமாறாக ஓடுறாங்க. ஐயா, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்குங்க. அதனால தான் நேற்று சொல்லும்போது அந்த வசனத்தை சொன்னேன். வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவுன்னு போட்டிருக்கு. இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடையதை அல்லாத ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய ஓட்டம் என்ன, தங்களுடைய ட்ராக் என்னன்னு தெரியாமல் தாறுமாறாக ஓடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாள் லெஃப்டில் போவாங்க, சில நாள் ரைட்டில் போவாங்க, சில நாள் ஸ்ட்ரெயிட்டில் போவாங்க. எங்கே இஷ்டம் போல் ஓடுற ஆட்கள் இருக்காங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும், ரொம்ப அவசியம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது அப்சலோமுக்கு விரோதமாய் தாவீதினுடைய படை புறப்பட்டு போயிருக்கிறது. யோவாபு படையை நடத்திக்கிட்டு போகிறாரு. அப்சலோம் அங்கே செத்துருவான். இப்போ தாவீதுகிட்ட செய்தி சொல்லி விடணும். 2 பேர். யாரெல்லாம் தெரியுமா? ஒருத்தன் பேர் கூசி, இன்னொருத்தன் பேர் அகிமாஸ். நல்லா கவனிக்கணும். இந்த 2 பேர்கிட்டையும் செய்தி சொல்லும்போது யோவாப் சொல்லுவாப்புல, கூசியை கூப்பிட்டு நீ ஓடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ கூசி ஓடும்போது இந்த அகிமாஸ் சொல்லுவான், நானும் ஓடுறேன். அப்போ அவர் கேட்பாரு, நான் சொல்கிற வார்த்தையை பாருங்களா, நான் படிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 18:22. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாப்பை நோக்கி, எப்படி ஆனாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? நீ இப்போ ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 2, ஒருத்தன் கெட்ட செய்தியை கொண்டு ஓடுறவன், ஒருத்தன் நல்ல செய்தியை கொண்டு ஓடுறவன். இப்போ அப்சலோம் இறந்துட்டான், கெட்ட செய்தியை கொண்டுட்டு ஓட வேண்டியவன் தான் கூசு. சரியா? அகிமாஸ் நல்ல செய்தியை கொண்டுட்டு ஓடுறவன். 2 பேரும் ஆனால் ஓடுறவன். நல்லா கவனிச்சுக்கணும். அவன் ஓட்டத்தை இவன் ஓடக்கூடாது, இவன் ஓட்டத்தை அவன் ஓடக்கூடாது. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட அதான் பேசுகிறாரு. நம்ம என்ன ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம்? இப்போ பாருங்க, இந்த கூசுங்கிறவன் ஓடுவான் பாருங்க. இங்கே தயவு செஞ்சு தொடர்ந்து படிங்க. இந்த அகிமாஸ் என்ன பண்ணுவாப்புல, கொஞ்சம் குறுக்க பூந்து, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் வேணால் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா 23 போட்டிருக்கு, அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். எப்படி? எப்படியானாலும் ஓடுவேன். எப்போ உன்னை ஓட சொல்லியிருக்கா? உன் ஓட்டம் என்ன? தாறுமாறாக ஓடக்கூடாது. எல்லாரும் ஓடுறாங்கன்ட்டு நம்மளும் அந்த வழியில் ஓடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகங்கிறாரு. இந்த 2025 வருஷத்தில் உங்கள் ஓட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். நம்ம சரியாக ஓடுறோமா? நம்முடைய ட்ராக்கில் ஓடுறோமா? அவன் ஓடுறான்ட்டு நான் ஓடுறேன்னா, இல்லை எனக்கு ஓடுறதுக்கு தேவ நியமித்த பாதையில் தேவ சித்தப்படி நான் ஓடுறேன்னா? இதான் முக்கியம். இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், ரொம்ப அழகான சம்பவங்க. ஒன்று அகிமாஸ், ஒன்று கூசி, அவன் பேர். நல்லா கவனிங்க. அவன் இந்த வார்த்தையை பாருங்களேன். அதில் போட்டிருக்கு,
அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது மோவாப், ஓடு என்றான். அப்பொழுது அகிமாஸ் சமனான வழியாக ஓடி கூசிக்கு முந்திக்கிட்டானான். ஆனால் ஓட வேண்டியது இவன் கிடையாது. முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. ஓட வேண்டியது இவன் கிடையாது, ஓட வேண்டியது கூசி. கூசி ஓட வேண்டிய இடத்துல இவன் என்ன பண்ணுறான், ஓடி போய் கூசியை முந்திக்கிட்டு ஓடுறான். அங்கே தாவீதுகிட்ட போன உடனே தாவீது கேட்குறான், என்ன செய்தி கொண்டு வந்தா? அகிமாஸுக்கு செய்தியே கிடையாது. அங்கே போய் என்னாச்சுன்னா, ஒன்றும் தெரிலம்பா, ஓரமாக நில்லு அப்படின்றவான் தாவீது. நீங்கள் படித்து பாருங்கள் தயவு செஞ்சு. தாவீது ஓரமாக நில்லு அப்படின்றவார். இப்போ ஓரமாக நிற்பான். இப்போ அங்கேருந்து கூசி வருவான். என்ன விஷயம்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்சலோமு சுற்றிலும் ஒரு பெரிய சலசலப்பு இருந்துச்சு. அப்சலோமுக்கு நடந்தது போல் அந்த வசனம் படிக்கிற பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்கள். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனை நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழுப்பின எல்லாரின் கைக்கு உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்போ சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னது யாருன்னா கூசி. ஆனால் ஓடுனது யாரும் ஓடினா? அகிமாஸும் சேர்ந்து ஓடினான். அப்போ அகிமாசு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்ல, நீ தாறுமாறா ஓடாத. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நானும் ஊழியம் செய்கிறேன். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, நானும் சர்ச்சுக்கு போகிறேன். எல்லாரும் இதை செய்கிறாங்க, நானும் இதை செய்கிறேன். அப்படி செய்யாதீங்க. உங்களுடைய ஓட்டம் என்ன? உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் அகிமாஸ், கூஸ் இந்த 2 பேரும் ஓடின ஓட்டத்தையும், தாவீது அகிமாஸை ஓரமாக நிற்க சொன்னதையும், கூசுகிட்ட செய்தியை கேட்டதையும் நீங்கள் படிக்கலாம். அகிமாஸ் சொல்கிறான், நான் எப்படியானாலும் ஓடுவேன். அந்த எப்படியானாலும் ஓடுவேன் வேண்டாங்க. கர்த்தர் ஓட சொன்னால் ஓடுங்க. கர்த்தர் நியமித்த பாதையில் மட்டும் என்ன செய்யுங்க, ஓடுங்க. எல்லாரும் ஓடுறாங்கன்ட்டு நீங்களும் ஓடாதீங்க. எல்லாரும் அதை செய்கிறாங்க. சில இடத்துல பாருங்கள், இப்போ அந்த பொங்கலுக்கு மீட்டிங் வச்சுருப்பாங்க, தப்பு கிடையாது. எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன். எல்லாரும் அதை செய்கிறாங்க, நானும் இதை செய்கிறேன். எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யாதீங்க. உங்களை கர்த்தர் செய்ய சொன்னாரா, நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். தயவு செய்து தாறுமாறாக என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். காட் bless you.